அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் மீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான். ஒரு ஃபிகர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அதில் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இப்போது ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்படும். அதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எப்படிங்கிறத பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்த்தா ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ இது 0. ட்ரையாங்கிள் இதில் இல்லை, ஸோ 0. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது? 1 2. ஏன்னா இந்த டயகனல் லைன் பிரிக்குது 2. ஸோ இது 1, இங்கே இருக்கிறது 2. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 2 ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் 2 டயகனல்ஸ் இருக்குது. ஸோ இது பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1 2 3 4. இதை எப்போவுமே இது கூட நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த 2வை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 8 வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 next is 7 8. புரியுதா? 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த 1 2 சேர்த்து 1, 3 4 சேர்த்து 1, 1 4 சேர்த்து 1 வரும், 2 3 சேர்த்து 1. அப்போ டோட்டலாக 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இது ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறோன்னா எத்தனை இருக்குது ட்ரையாங்கிள் பார்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 4. அது கூட இந்த 2வை சேர்த்துட்டிங்கன்னா 8 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இது 1 2 3 4 5 6 7 8. இப்போ மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? 8. இந்த 8 கூட என்ன கவுண்ட் மல்டிப்ளை பண்ணணும்? 2வால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இஸ் 16 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 8. அதே மாதிரி இந்த பாக்ஸில் 8, இந்த பாக்ஸில் 8, இந்த பாக்ஸில் 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் பார்க்கணும். இங்கே ஒரு ஜாயினிங் ஆகுது, இதில் ஒரு ஜாயினிங். அப்போ இது ரெண்டும் சேரும்போது எனக்கு என்ன ஆகும்னா 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு 2. அதே மாதிரி இந்த 2 ஸ்கொயர் ஜாயின் ஆகும்போது இங்கே ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த 2 ட்ரையாங்கிள் ஜாயின் ஆகுது, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகும்போது ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ். அடுத்து இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் ஜாயின் ஆகும்போது ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போது 8 + 8 + 8 + 8 + 2 + 2 + 2 + 2 ப்ளஸ் இன்னொன்று ஹோலாக ஒன்று வரும்பாங்க, ஹோல் ட்ரையாங்கிளில் 1, அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 3, அடுத்து 4 + 4. அப்போ டோட்டலாக 32, 8 is 40, 44. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இதில் 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. 8, இதில் 8, இதில் 8, இதில் 8, இதில் 8. இதை ஜாயின் பண்ணுற இடத்துல 2 2 இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் இப்போ காட்டுறேன். அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எதுனா இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த லைன்லேருந்து இங்கே இங்கே, அப்போ 2. அதே மாதிரி இந்த 2 ஸ்கொயர் ஜாயின் ஆகும்போது இங்கேருந்து 1, அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் 1, ஸோ 2. அடுத்து இந்த 2 ஸ்கொயர் ஜாயின் ஆகும்போது, அதாவது இந்த ஸ்கொயர் இங்கே இருக்கிறதும் பாட்டமில் இருக்கிற 2 ஸ்கொயர் ஜாயின் ஆகும்போது இங்கேருந்து 1, அதே மாதிரி கீழே இருந்தாலும் இப்படி மேலே போகணும். ஸோ மொத்தமாக இதே மாதிரி ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். டோட்டலாக 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இதில். இதே மாதிரி அடுத்த டைப் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிகர். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இதில் 2 சேர்ந்து அணைக்கிருக்கு. அப்போது இதில் எத்தனை இருக்கும்? 8. இதில் எத்தனை இருக்கும்? 8.
அப்புறம் இது ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அது என்ன ட்ரையாங்கிள்னால் இந்த பாருங்கள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு இருக்குது. அப்போ 8 + 2 + 8 which is equal to 18. இதுதான் ஆன்சர். அப்போ 18 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், இதில் 8, அதே மாதிரி இங்கே 8, இதில் 8, இது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெண்டு இருக்கும். அப்போ 8 + 2 + 8 + 2 + 8 which is equal to 24, 28 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கிற ட்ரையாங்கிள் கட்டுற பாருங்கள். இந்த 2ங்கிறது இந்த ரெண்டு ஸ்கொயர் ஜாயின் இங்கேருந்து இங்கே போகும். டாட் வச்சுக்கோங்க, இங்கேன்ட்டு இங்கே ஒரு டாட்டு, இது ஒரு டாட். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்கொயர் நான் ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே ஒன்று வரும். அதே மாதிரி மேலேருந்து கீழே ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் 28 ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான், இதே மாதிரி ஃபிகர் இருக்குது. பட் கீழே வந்து ஜாயினாக இருக்குது ஒரு ஸ்கொயர். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே எத்தனை வரும், 8, இதில் ஒரு 8, இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு 2. அடுத்து இதில் ஒரு 8 வரும், இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு 2. அப்போது 8 + 8 2 + 2 ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்க்கணும், பார்த்தா தெரியும். இங்கேருந்து ஜாயின் ஆகும்போது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வரும். ஓகேங்களா? அப்போது +1 which is equal to 24, 28, 29. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 29 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. ஓகேங்களா? 8, 8, 8. இந்த ஜாயின் ஆகிற இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு இதுலேருந்து டாட் கூட வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த ஃபிகர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 8, 8, 8, இங்கே ஒரு 8. இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு 2, 2, 2. ஓகேங்களா? இப்போ 8 + 8 + 8 + 8 + 2 + 2 + 2 ப்ளஸ் அடுத்து அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் வந்து இது நம்மளாக பார்க்குறது தான். இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போகுது, ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ +1. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பட் நீங்கள் என்ன ஈஸியாக பார்க்கலான்னா இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 புள்ளியை வச்சு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த புள்ளியிலேருந்து ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இந்த புள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இப்படி போய் இங்கே முடிஞ்சு இங்கே வந்துடுது. ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி போய் இதிலேருந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த கீழே இருக்கிற ஸ்கொயரை மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், அது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு பெரிய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அடுத்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து வர்ற ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து போய் இங்கேருந்து இப்படி இந்த ஸ்கொயரை வச்சு தான் இங்கே இருக்கிற 3 பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ +1 + 1 is equal to 32, 38, 41. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 41 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. நல்லா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இது கஷ்டம்தான். பட் அதை பார்த்துக்கோங்க. இங்கே கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி முடியுது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இப்படி போயிட்டு இங்கே இங்கே அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு கீழே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே இப்படி போய் இங்கே வந்துடுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறது. இங்கேருந்து போய் இப்படி வந்து இந்த இதில் முடிஞ்சுது.
இந்த ஸ்கொயரை வச்சு தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு 41 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதை எப்படி பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்படிலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டக்க பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.